ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் வந்து வண்டி நேரா நிமித்திக்கணும். ஃபர்ஸ்ட் நேரா நிமித்திட்டு உங்க ரைட் லெக் வச்சு காலை எடுத்து விட்டுக்கிங்க. எடுத்து விட்டுட்டு வண்டியில ஏறி உட்காரப்ப நல்லா 2 காலையுமே ஊண்டிக்கிங்க. உட்காரப்ப வந்து கரெக்டான பொசிஷன் உட்காரணும். நீங்க வந்து இந்த சைடு சாஞ்சுக்கிட்டோ இல்ல இப்படி சாஞ்சிட்டு உட்காரவே கூடாது. உங்களோட ஹிப் ஃபுல்லா கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு பிரேக்கை ஏறி எப்பவுமே பிடிச்சிக்கிங்க. ஃபுல்லா பிரேக் பிடிச்சிக்க. வண்டியில் ஏறுறப்ப சரி இறங்குறப்ப ஃபுல் பிரேக் பிடிச்சிக்கிங்க. உட்காந்துட்டே ஸ்டாண்டு போடுறதுச்சுன்னா உங்களோட குதிங்க வச்சு ஸ்டாண்டு இப்படி டக்குன்னு கொண்டு வாங்க. ஸ்டாண்ட் ஏற்காச்சு ஃபுல்லா அப்படி லாஸ்ட்ல கொண்டு போயிருங்க. போடுறப்ப அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி நின்றுக்கிட்டு நீங்க ஸ்டாண்டு போடுறதா இருந்துச்சுன்னா உங்களோட உள்ள போயிட்டு இந்த உள்ள பின்னூருக்கு அதை வச்சு லாஸ்ட்டை டக்குன்னு கொண்டு வரணும். எடுத்து வரப்போ லாஸ்ட் அப்படி டக்குன்னு எடுத்து விட்டுருங்க. இப்போ அதைத்தான் அந்த அக்கா எப்படி ஸ்டாண்டு போடுறது எப்படி உட்காருது அதைத்தான் நம்ம பண்ண போறாங்க. இப்போ ஸ்டாண்டு ரைட் லெக் வச்சு எடுத்து விடுங்க. காலை எடுத்து விடுங்க. ஸ்டாண்ட் எடுத்து விடுங்க. எடுத்து விடுங்க. வண்டி நேரம் நிமித்தி எடுத்து விடுங்க. பிரேக் எப்பயுமே பிடிச்சிக்க. ஃபுல் பிரேக் வண்டியில ஏறுறப்பே சரி இறங்குறப்பே ஃபுல் பிரேக் பிடிச்சிக்கணும். பாருங்க அந்த கம்பி முன்னாடி இன்னும் முன்னாடி ஸ்டாண்டை போடுங்க. டக்குன்னு லாஸ்ட் சவுண்ட் வரும். இன்னும் டக்குன்னு வரணும். இப்போ வண்டி நேரம் நிமித்தி ஸ்டாண்ட் எடுத்து விடுங்க. வண்டி நேரா நிமித்திட்டு ஸ்டாண்ட் எடுத்து விடுங்க. எடுத்து விடுங்க. ஸ்டாண்ட் எடுத்து விடுங்க. இப்போ ஸ்டாண்டு போடுங்க. போடுங்க. ஸ்டாண்டு போடுங்க. போடுங்க. முன்னாடி இன்னும் முன்னாடி அந்த பின் இருக்கு பார்த்தீங்களா வளைவு. அடியில் அது நல்லா டக்குன்னு லாஸ்ட் சவுண்ட் வரும். டக்குன்னு வரணும். இப்போ ஸ்டாண்ட் எடுத்து விடுங்க. ஓகே.